நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன்கள், புரட்டாசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். அதுவும் இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் கடகராசி பார்க்க இருக்கிறோம். கடகராசி காலபூச தத்துவப்படி 4வது ராசி, புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம். வாழ்க்கையில் எது வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது இவ்வளவு காலமாக. ஏன்னா சனி தனித்து இருந்தார் 7ல். 2வது குரு, சனி வேறு ராசியை பார்த்தார். அது சரியில்லாத நிலையாக இருந்தது இது நாள் வரையில். இப்போ அங்கே குரு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறாரு. இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு மகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு யோகமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க. இது ஒன்றே போதுங்க. ராசியை குரு பார்த்தா கோடி நன்மை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை, உடம்புல ஒரு தேஜஸ், மினுமினுப்பு, இதெல்லாம் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். தெளிவான எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கும் குரு பார்த்துச்சின்னு சொன்னாலே. அடுத்தது உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 3ல் சென்று குரு பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 3க்கு போகலாம், தப்பு கிடையாது. குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எழுத்தாளர்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது தவிர பத்திரிகை துறை, மீடியா துறை, பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டு மாத்திரம் இல்லைங்க. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். இப்போ 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் சொன்னால் வண்டி வாகனங்கள், வண்டி பிராப்தி கண்டிப்பாக உண்டுங்க. இப்போ 4 வீலரை நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு வரக்கூடிய நிலை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாமான்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 4 குடையவன் 5ல் போயிட்டார். அவர் 15 நாள் அங்கே இருக்கிறார். அப்போ புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக உண்டு. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 7க்கு போயிட்டார். இது நல்ல நிலை தான். 6 கூடியவன் 7க்கு போயிட்டார்னு சொன்னால் அங்கே இது வரைக்கும் சனி தனித்திருந்து ராசியை பார்த்தார். அதோடு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் இருந்திருந்தது. இப்போ குருவும் சனியும் ஒன்றா இணைஞ்சதால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. பரஸ்பரம் ஈகோவை விட்டு கொடுத்து மனஸ்தாபம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் இதுவரைக்கும் ஓடி ஒளிஞ்சார்கள், இல்லை அவங்களால பிரச்சனை இருந்தது. இப்போ அவங்க உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு
ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நிலை. பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்படுவார்கள். குருவும் சனியும் 7ஆம் இடத்தில் இணைஞ்சு இருக்கிறார். சனி ஆட்சி நிலையில் இருக்கிறார். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் புரியும். சின்ன சிறு தொழில் முதல் பெரிய தொழில் வரைக்கும் அந்த கம்பெனிஸ் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள், தொழிலாளிகள், முதலாளித்துவம் எல்லாருக்குமே இப்போ ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இது வரைக்கும் அவங்களுடைய தொழிலில் இருந்து வந்த சுணக்கம் மாறி இப்பொழுது நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்புக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் வீட்டை சனி பார்க்கறதுங்கிறது என்னன்னா, வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அங்கே போய் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டுறக்கூடாது, அங்கே போய் டிஸ்பியூட் எதாவது வந்துடக்கூடாது, அசிங்கம் அவமானம்னு. அதனால் நீங்கள் போகாமல் இங்கே இருந்தால் ரொம்ப சௌகரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இன்புட் போடணும். அதிகமாக வேலை செஞ்சு கொஞ்சம் உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டால் தான் அது ஓரளவுக்கு அந்த பாக்கிய நிறைவு காம்பன்சேட் ஆகும். அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதி 3இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் மேல்நிலை ஊழியர்கள், அதாவது உயர் அதிகாரிகளிலிருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு அவங்க பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு சிலர் தேவையானதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் எங்கள் 10ஆம் வீட்டை பார்த்துறாரு. இவர் தான் கடகலக்கணத்துக்கு யோகாதிபதி. அங்கேருந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் வீடு மேஷத்தை பார்க்குறதால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் பிரம்மாண்டமாக வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 11ஆம் இடம் ராகு இருக்கிறார். ஏற்கனவே இந்த கடகராசிக்கு இப்போ ராகு பல நன்மைகளை செஞ்சுட்டு வரார். இப்போது அவர் இல்லைன்னா கடகராசிக்கு இப்போது எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. இப்போவும் கூட கெட்டு போகலை, இன்னும் பிரமாதமாக வேலை பார்ப்பார். அவர் ராகு குரு பார்வையில் இருக்கிறதால உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் பியூட்டிஷியன், அழகு கலை, ஒப்பனக்கலை, அதாவது இந்த இதெல்லாம் பண்ணுறாங்களே அழகு பியூட்டிஷியன், இவங்க பாரெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். அப்படி நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்றால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி சுப நிகழ்ச்சி நடத்துவார்கள். 11ஆம் இடத்தை அதிபதி 11ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறுதல். நிச்சயமாக எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்து அதிபதி 3இல் உச்ச நிலையில் இருக்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது, குறைவொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாருங்கள், இந்த கடக ராசிக்கு ராசியை குரு பகவான் பார்க்குறார். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை அகன்று இப்போது சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கும் சனி ராசியை பார்த்ததால் டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் வந்தாச்சு. அப்போ தெளிவு வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். இப்போ வெளியூர் 3ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. சுக்கிரன் ஆதிக்கம் நல்லா இருக்குது, ஆட்சி பெற்றிருக்கார். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம், ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கடகத்துக்கு 7ஆம் இடத்துல குரு வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் புதுசாக தொழில் பண்ணலாம்னா ஆரம்பிக்கலாம், பார்ட்னர்ஷிப் போட்டு ஆரம்பிங்க, தொழில் நல்லா விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசிக்கு ஒரு யோகமான ஒரு மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். ஆனால் உங்களுக்கு 5 நாட்கள் சந்திராஷ்டமம் வருது இந்த கடகராசிக்கு.
புரட்டாசி மாதம் தமிழ் தேதி தான் குறிப்பிட்றோம். 2, 3, 4 ஆரம்பத்தில், கடைசியில் 30, 31 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். சந்திராசிரமம்னு சொல்லிக்கங்க, அதுவே அப்போ நீங்கள் சொல்லிட்டாலும் நீங்கள் வந்து சரியாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் நீங்களாக போய் மாட்ட மாட்டீங்க. வந்த பிரச்சனை தலைக்கு வர தலைப்பாயிட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த கடக ராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த மாதம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.